என்னோட ரத்தத்தில் ஃபுல்லாகவே அப்பா தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ நான் இசையமைப்பாளர் ஆனதுக்கு காரணமே வந்து என்னோட அப்பா தான் ஆக்சுவலாக. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். நம்ம சில என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப பேரை சொல்லுவோம். அவர் வரும்போது பைசா இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆனார், இப்போ நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு. நான் அது மாதிரி கதைகள்லாம் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக. அப்பா லைஃபை நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. சின்ன வயசில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஞாபகங்கள்லாம் வரும்ல ஆக்சுவலாக. கஷ்டம் எவ்வளோ பட்டிருப்போன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக. அதனால் வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த தீபாவளி பொங்கல்னால் அந்த டி நகரில் பெரிய பெரிய கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த துணி நல்லா இருக்கா அதெல்லாம் காட்டுவார் ஆக்சுவலாக. அப்பா எனக்கு இந்த துணி ஓகே, எங்கள் அக்கா அது ஓகேப்பான்னு சொல்லிட்டு, அம்மா இப்போ தான் இப்போ கேட்டம்மா, அந்த துணி வந்து நல்லா இருக்காதாம்மா, வேணாம்மா நம்ம வேறு கடையில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏறி ஏறி இறங்குவோம் தவிர ட்ரெஸ்ஸு தான் வாங்க மாட்டோம் ஆக்சுவலாக. அவராக உழைச்சி அவரே ஹார்ட் ஒர்க் பண்ணி அவமானங்கள்லாம் பார்த்து, அதெல்லாம் அவமானங்கள்லாம் லைக் ரொம்ப பார்த்து அவரை திட்டுறதுலாம் நானே பார்த்துருக்கேன். திட்டுறதுன்னா எது அவசரத்துக்கு கடன்லாம் வாங்கும்போது திருப்பி கொடுக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோவம் வரும்ல ஆக்சுவலாக. அதில் அப்புறம் கொடுத்துருவாரு, இருந்தாலும் டைம் கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஒரு படம் எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டு வந்தால் மறுபடியும் நைட்டு வரும்போது இல்லைம்மா அது கிடைக்கலன்னு சொல்லி அதெல்லாம் தோல்விகள்லாம் பார்த்துட்டு. பட் ஆனால் ஒன்று அவர் வந்து இசையமைப்பாளர் ஆகணும் ஆகணும் ஆகணும். சைட்லலாம் ஒரு சில வேலைகள்லாம் கிடைச்சிது அவருக்கு. பட் இல்லை இந்த வேலைக்கு போனால் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டு பணம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தோசை வாங்கி கொடுக்குற இடத்துல பன்னு வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி எங்களுக்கு ஒதுக்கிட்டு அவர் அந்த டார்கெட்டை பிடிச்சிட்டார். ஸோ எனக்கு ரோல் மாடல் வந்து அவங்க இவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க. பட் நான் அப்பாவை பார்த்தே நான் வந்து அந்த எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக.